ஹலோ ஆஸ்பிரன்ஸ். ஓகே, ஸோ இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா பேரர் செக்குக்கும் ஆர்டர் செக்கும் வித்தியாசம் தான் பார்க்க போறோம். ஸோ இப்போ ஒரு செக் லீஃப் வந்து நம்ம பேங்க்குக்கு கொண்டு போறோம் அப்படின்னு சொன்னா அந்த செக்ல உங்களுக்கு கொடுத்தவங்க பேரர்ன்ற வேர்டை எழுதியிருக்காங்க, அத பேர் எழுதுற இடத்துல எழுதியிருக்காங்க அப்படின்னு சொன்னா யாரு தூக்கிட்டு போறாங்களோ அவங்களுக்கு அந்த அமௌண்ட் என்ன இருக்கோ அதை நம்ம கொடுத்துடலாம். ஸோ இந்த மாதிரி இருக்கும் பொழுது யார் வேணா எடுத்துட்டு போகலாம்ல. ஸோ அங்க வந்து தெஃப்டோ இல்லாட்டி மிஸ்யூஸ் பண்றதோ நிறைய வாய்ப்புகள் இருக்கு அப்படின்றாங்க. அண்ட் அந்த செக்குக்கு எந்த விதமான என்டார்ஸ்மெண்ட்டும் தேவை கிடையாது இன் கேஸ் ஆஃப் டிரான்ஸ்ஃபர். அண்ட் நீங்க குவிக்கா கேஷ் எடுத்துக்கலாம் பேரர் செக்கா இருக்கும் பொழுதுன்னு சொல்றாங்க. அப்போ ஆர்டர் செக்னா என்ன மேம்? ஆர்டர்னா என்ன அர்த்தம்னா, இப்ப நான் பீன்ற பர்சனுக்கு கொடுக்கணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொன்னா பீன்ற பேரை அந்த ஸ்பேசிங், அதாவது பேர் எழுதுவோம்ல, பேய் பக்கத்துல பேரு, அங்க வந்து பீன்ற வேர்டை நான் எழுதி வச்சிருப்பேன். ஸோ அப்போ அந்த பர்சனுக்கு தான் அந்த காசை கொடுக்க முடியும். அப்ப அதுக்கு என்ன பண்ணுவாங்க, நம்மளோட ப்ரூஃப், ஐடென்டிஃபிகேஷன் ப்ரூஃப் கேட்பாங்க. அதை காமிக்கும் பொழுது அந்த பர்சன் வந்து அந்த காசை எடுத்துக்கலாம். ஸோ இது வந்து டிரான்ஸ்ஃபர் கேஸ்ல பார்க்கும் பொழுது கண்டிப்பா என்டார்ஸ்மெண்ட் பண்ணிருக்கணும், பின்னாடி நம்ம சைன் பண்ணிருக்கணும், ஃபோன் நம்பர்லாம் எழுத சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி ஒரு ப்ராசஸ் கண்டிப்பா இதுக்கு தேவை. ஸோ இது வந்து கொஞ்சம் லெஸ் ரிஸ்கி அப்படின்னு சொல்லலாம். அண்ட் கேஷ் எடுக்கிற பட்சத்துலையும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் லெஸ் கன்வீனியன்ட்டா தான் இருக்கும். இம்மீடியட்டா வந்து அந்த ப்ராசஸ் பண்ண முடியாது. பேரர் செக் ரொம்ப குவிக்கா நம்ம கேஷ் டிரான்சாக்ஷன்ஸ் பண்ண முடியும். எஸ். ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். ஸோ கண்டிப்பா வந்து ஷார்ட்ஸ் யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன்.